என்ன நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்ப நாம கையாலாக மூடி அப்படின்ற தலைப்புல தான் நம்ம வீடியோஸ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல போன வீடியோல பார்த்தீங்கன்னா, எரிபொருளோட விலை உயர்வ பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்னப்பா லிட்டருக்கு ஒரு ரூ. 30 கூட வந்தா மாசத்துக்கு ஒரு 300 500 கூட வரப்போகுது. அதுல என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்குறீங்களா? ஆமா, அது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பெட்ரோல், டீசல், எல்பிஜி இது மாதிரியான அடிப்படை எரிபொருள் ஒரு நாட்டுக்கோ சமுதாயத்துக்கோ தேவையான அடிப்படை எரிபொருள் விலை உயரும் போது அது எல்லா இடத்துலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். விவசாயம், உற்பத்தி, போக்குவரத்து, சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம் இப்படி எல்லா இடத்துலையும் அது ஆதிக்கம் செலுத்தி அடிப்படை விலைவாசியை பன்மடங்கு உயர்த்தும். விவசாயம் எடுத்துக்கிட்டோன்னா இடுபொருட்கள்னு சொல்லுவாங்க, அதாவது இன்புட் மெட்டீரியல்ஸ். அதோட விலை இந்த பெட்ரோல், டீசல் விலை உயர்வால விலை உயரும் போது அந்த பொருட்களோட விலையை அது பாதிக்குது. அதனால விவசாய உற்பத்தியில விலைவாசி ஏறுது. தானியம், காய்கறி மாதிரியான விவசாய பொருட்கள் இறுதியா மக்கள் கையில வரும்போது அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகி விலை அதிகமா இருக்குது. அதே மாதிரி தான் தொழிற்சாலை உற்பத்தின்னு எடுத்தாலும் அங்கேயும் இடுபொருட்கள் இருக்கு. ஸோ அந்த இடுபொருட்களோட விலை உயர்வு உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருளோட விலையை உயர்த்தி அதனால நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டீல், அலுமினியம், பித்தளை, வெங்கலம், காப்பர், பிளாஸ்டிக் இந்த மாதிரியான பொருட்களோட விலையை உயர்த்துது. இன்னும் மின்சார பொருட்கள், மின்னணு பொருட்கள், வீடு கட்டுமான பொருட்கள், வாகனங்கள் இப்படி எல்லா இடத்துலையும் விலைவாசி உயருது. அது மட்டும் இல்ல, பால் பொருட்கள், இறைச்சி, முட்டை இந்த மாதிரியான பொருட்கள் மேலையும் விலைவாசி உயருது. இப்படி எல்லா இடத்துலையும் விலை ஏறுறதால வேற வழி இல்லாம அரசாங்கத்தை நடத்துறதுக்காக வரியை ஏத்துது. மக்களுக்கு இன்னும் சும கூடுது. எரிபொருளோட விலையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காததால ஒட்டுமொத்த சமுதாயத்து மேலையும் ஒரு பெரிய பொருளாதார சுமை ஏற்படுது. இதுக்கு அரசாங்கமும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. இப்படி விலையேற்றம் போய்கிட்டே இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? ஒரு காலத்துல 10 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்னைக்கு 50 ரூபா கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுக்கிறது? அது மட்டுமா, ஒரு காலத்துல 10,000 சம்பாரிச்சா போதும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சந்தோஷமா நடத்த முடியும். ஆனா இன்னைக்கு 20,000 சம்பாரிச்சாலும் அது முடியாம கஷ்டப்படுறாங்க. கடன்ற பேச்சு எல்லா இடத்துலயும் அடிபடுது. இப்படி ஒட்டுமொத்த சமுதாயமே பொருளாதார சுமையால சீரழியறதுக்கு யார் காரணம்? நம்மளை போல சாதாரண மக்களா இல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு அடிப்படையிலும் என்னால மோடியை பார்த்து சொல்ல முடியும், அவர் ஒரு கையாலாகாத தலைவர், கையாலாகாத மோடி. அடுத்த வீடியோவில் நான் திரும்பவும் உங்க கூட பேசுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. குட் பை.